ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னா, ஆப்ஷன் செயின் சீக்ரெட்ஸ் ஒரு 3 விஷயம் புது லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயும் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு 3 பாயிண்ட்டும் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்து நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதை வச்சு கொஞ்சம் மார்க்கெட்டை டைரெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் வால்டிலிட்டியை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ண போகிறோம் அண்ட் இது எப்படி நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஹிடன் ஃபீச்சர் மாதிரி நம்மளோட ஆப்ஷன் செயினில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதில் நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அப்படின்றதுக்காக இந்த சில சீக்ரெட்ஸ் இல்லைன்னா இந்த சில இன்ஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இந்த ஐவியை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணி அதை பற்றின விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, அதை நம்ம வீடியோவில் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இந்த ஐவியை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எஸ், ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினை நான் தன்லேருந்து எடுத்திருக்கேன். இங்கே என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் ஐவின்னு சொல்லியிருந்தேன். ஐவி அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் வித் வாலட்டிலிட்டி. இல்லைனா பார்த்திங்கன்னா மொத்தமாக இண்டெக்ஸில் நிலவர வால்டிலிட்டியை சொல்கிறது இந்தியா விக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20.40 அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம எப்படி ஆப்ஷன் செயினில் இருக்கிற இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஐவின்றது நமக்கு 2 சைடுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கால் சைடுமே இருக்கும், புட் சைட்லையுமே இருக்கும். எஸ், கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் நமக்கு 2 சைடுமே ஐவி இருக்கும். இதில் நம்ம எந்த சைடு இருக்கிற ஐவி இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஐவியை ரீட் பண்ண தெரிஞ்சால், படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, ஒரு இந்த மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகேங்களா, ஒரு இந்த மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஓடிஎம்மில் ஒரு 300-400 பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எப்படி எடுக்கிறோமோ சேம் புட் ஆப்ஷனுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நம்ம 200 பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த மணிலேருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி ஓடிஎம்மில் ஒரு 300 பாயிண்ட், மொத்தம் ஒரு டோட்டலாக ஒரு 500 பாயிண்ட்டுக்கு நம்ம ஐவியை ரீட் பண்ணாலே போதுமானது அப்படின்றத நான் சொல்லுவேன். இங்கே ஃபர்ஸ்ட்டு இந்த ஐவியை நம்ம முதல்ல எங்கே பார்க்கணும் அப்படின்னா, அர்த்தமணி ஐவியை பார்க்கணும். எப்போவுமே அர்த்தமணி ஐவி தான் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஐவி அப்படின்றத சொல்லுவேன். ஏன் அப்படி கரெக்டான ஐவி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. மோஸ்ட்லி இந்த பயம் அர்த்தமணியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, ஏன்னா அங்கே தான் ஒரு பர்ஃபெக்டான எட்ஜ் போட முடியும். அது கண்டிப்பாக அது ஸ்ட்ராடல் தான். நான் அதனால் ஸ்ட்ராடல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தான் மற்ற இடத்துல ஸ்ட்ராட்டஜி போடுறவங்கள விட ஒரு நல்ல ஒரு குஷன் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். ப்ராஃபிட்டுக்கேற்ற ஒரு குஷன் இருக்கும், ஒரு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா அது ஸ்ட்ராடல் மட்டும்தான். இங்கே நான் சொல்ல வந்தது இங்கே நான் அர்த்தமணிலேருந்து ஓடிஎம் போக போக ஐவி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அர்த்தமணியில் 13.25 இருக்குது. நெக்ஸ்ட்டு 12.83, 12.66, 12.36ன்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே வருது. அப்போது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக 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 கால் சைடு பெரிய பயம் இல்லை. ஏன்னா இப்போது அர்த்தமணி ஐவின்னு சொல்கிறது 13.5. அர்த்தமணி ஐவி போக போக கம்மியாச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபியர் கம்மியாகும். ஃபியர் கம்மியாகிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்தியா விக்ஸில் ஒரு வாலட்டிலிட்டி ட்ராப் நடக்கும். அதாவது இந்தியா விக்ஸுமே இறங்கும். அப்போ இந்தியா விக்ஸ் இறங்குது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸ்டேபிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே விக்ஸு கொலாப்ஸ் ஆச்சு இல்லை வால்டிலிட்டி கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டேபிளாக மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளாக அப்போது விக்ஸு குறையும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடில் இருக்கிற இதையும் பார்க்கணும். ஓகேங்களா? புட் சைடில் இருக்கிற ஓடிஎம் இதையும் பாருங்கள். ஸோ புட் சைடில் இருக்கிற ஓடிஎம் பார்த்திங்கன்னா போக 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 ஏறுற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதே இதுதான். ஸோ ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இது எல்லாமே இப்போது ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் கடந்து வந்த ஸ்ட்ரைக்ஸு. புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரீமியம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஸோ குறைச்சலாக இருக்குது அப்படின்றத நினைக்க வேண்டாம். ஏன்
இந்த ஓடிஎம் போக 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 ரைஸ் ஆகுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, இஃப் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகாமல் கீழே வந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற செல்லர்ஸ் தான் மாட்டுவாங்க. புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். இந்த ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக செல்லர்ஸ்க்கு எந்த அளவு பயம் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா விக்ஸு கூடுமா? விக்ஸு கூடுமா? 20.40 இருக்க இப்போ விக்ஸ் 21, 22ன்னு போகும். அப்படி போகுது அப்படின்னா கடந்து வந்த புட் ஆப்ஷனுடைய ஐவி ஸ்பைக் ஆகும் அப்படின்றத முன்னெச்சரிக்கையாக சொல்கிற விஷயந்தான் இது. அப்போது இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கிட்டு இருக்க அதாவது ஓடிஎம் கால் ஆப்ஷனில் இருக்கிற ஐவி என்ன, ஓடிஎம் புட் ஆப்ஷனில் இருக்கிற ஐவி என்ன, இதை பார்த்துக்குங்க. இன்னொன்று, இந்த மணி புட் ஆப்ஷனோட ஐவி என்ன, ஒரு 2 ஸ்ட்ரைக்கு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த மணி கால் ஆப்ஷன் 2 ஸ்ட்ரைக்கு பார்த்துக்குங்க. ஸோ இந்த மணி புட் ஆப்ஷனில் எவ்வளோ கம்ஃபர்ட்னா, மார்க்கெட்டு ஏற 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 இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகுது பாருங்கள். 10.79, 10.36, 9.9, 9.7ன்னு சொல்லிட்டு இவ்வளோ கம்மியாகிட்டே போகுது. விச் மீன்ஸ் மார்க்கெட் மேலே போக 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 கன்ஃபார்ம் வால்டாலிட்டி ட்ராப் உண்டு அப்படின்து. அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இந்த மணி கால் ஆப்ஷனுங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆகும். ஏன் ஸ்பைக் ஆகும்னா அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தான். என்ன ரிஃப்ளெக்ஷனு? இந்த மணி ஓடிஎம் புட் ஆப்ஷனில் ஏறுது பார்த்தீங்களா, அதே மாதிரி கால் ஆப்ஷன்களும் ஏறும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேஞ்ச் நோயை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் ட்ரேடிங் டேலேயே வந்து 15%, 20% சொல்லிவிட்டு இவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அன்வைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது மறுபடியும் வரணும் அப்படின்னா பயம் வந்தால் மட்டும்தான். ஸோ இங்கெல்லாம் வந்தால் ஐவி ஸ்பைக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனை விற்போம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். கொஞ்சம் வந்து குழப்பம் கான்செப்ட்டு, ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மணி புட் ஆப்ஷனும் ஓடிஎம் கால் ஆப்ஷனும் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பயம் இல்லாமல் எந்த சைடு போகும் அப்படின்னா மேலே போக தான் இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஐவி சொல்லுது. தட்ஸ் இட், வேறு எதுவுமே இல்லை. இப்படி மார்க்கெட் போகிறச்ச ஐவி ட்ராப் ஆகும்னு சொல்கிறதுனால விக்ஸு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ கீழே போச்சுன்னா விக்ஸ் அதிகமாகும். விக்ஸ் அதிகமான வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகிறதுனால ஒரு பெரிய ஸ்விங் வரும். இதே மார்க்கெட் மேலே போக 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 வாலட்டிலிட்டி ட்ராப் ஆகும், கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுதான் நம்ம ஆப்ஷன் செயினில் ஐவிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். அண்ட் 2வது பாயிண்ட்டு, எப்போ மார்க்கெட் வந்து வயலண்ட்டாக மூவ் ஆகும்? இது ஒரு நல்ல ஒரு கொஷின். நான் சிம்பிளாக சொல்கிறேன். நிஃப்டிக்கு அடுத்த 2 நாளுக்கு, ஓகேங்களா, நீங்கள் என்ன இண்டெக்ஸ் எடுக்கிறீங்களோ நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள். ஓகேங்களா? நான் இதெல்லாம் சொல்லலை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த இண்டெக்ஸுக்குமே எக்ஸ்பைரி முடிஞ்ச நெக்ஸ்ட்டு 2 நாள், ஸோ நிஃப்டிக்கு வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 டேஸில் கண்டிப்பாக நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு வயலண்ட் மூவ் வந்து நடக்கும். ஒன்று எய்தர் சைடு கீழே இல்லைன்னா மேலே நடக்கும். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரே விஷயம்தான். ஏன் அப்படின்னா ஸோ ஃப்ரைடே அண்ட் மண்டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ செல்லர்ஸுமே கம்மியாக இருப்பாங்க, பட் ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். ஸோ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக ஓடிஎம்மை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டே ஆக 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 ஒரு ஸ்ட்ரைக்காக முன்னாடி கொண்டு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எக்ஸ்பைரிக்குள்ளே முடிக்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. இது மார்க்கெட்டில் எந்த ஒரு நியூஸும் இல்லாதப்போ இது நடக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் செயினில் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற வாலட்டிலிட்டிக்கு ஈஸியாக வந்து இதை பார்த்துட முடியுங்க. அது வந்து எப்படின்னா வெறும் ரவுண்ட் நம்பரில் மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் 50 பாயிண்டில் வந்து வெறும் 10 லட்சம் 15 லட்சம் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதே ஒரு சாலிடான ரீசன் தான் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20.40ன்னு சொல்லிட்டு விக்ஸ் ஏறி இருக்குது. இந்த விக்ஸு என்ன பண்ணுன்னா 50 பாயிண்ட்லாம் மார்க்கெட் நிற்காது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் 2 சைடுமே பாருங்கள், கால் சைட்லேயும் பாருங்கள், புட் சைட்லையும் பாருங்கள், எவ்ரி 100 பாயிண்ட்டுக்கு தான் அடல் இருக்குது. அடல்னால் ஒன்றும் இல்லைங்க, நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் எங்கே போய் நிற்கும்ன்றது. ஸோ 100 பாயிண்டில் தான் நிற்குமா வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் மூவ். 50 பாயிண்ட்லாம் பொருட்டாகவே மதிக்காது. நின்னா நான் 100 பாயிண்டில் தான் நிற்பேன், 50 பாயிண்டில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விஷயம். இதையும் ஒரு சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் 3rd பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஸோ இது நான் லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் அது புரியல அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு மார்க்கெட் டைரெக்ஷனை ஆப்ஷன் செயினில் இருக்கிற ஸ்ப்ரெட்ஸை வச்சு ஈஸியாக சொல்லலாம்.
அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட்னா ஒன்றும் இல்லைங்க. எஸ், டெபிட் ஸ்ப்ரெட்னா ஒன்றும் இல்லைங்க. அட் த மணியில் இருக்குது பார்த்தீங்களா, அட் த மணியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வாங்கிக்கோங்க, அடுத்த ஆப்ஷனை செல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. ஸோ ₹129 வாங்குகிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா ₹129 பை பண்ணுறோம். டெபிட் ஸ்ப்ரெட் தான், ஒன்றும் இல்லை. அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் ₹102 விற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கால் சைடில் கால் ஸ்ப்ரெட் எவ்வளோ வருதுன்னா ₹27 வருது. ₹27 டெபிட் கொடுக்குறீங்க. இதே புட் சைடில் அதே மாதிரி அட் த மணியை வாங்கிட்டு அடுத்த லெக்கை வந்து செல் பண்ணிடுங்க. ஸோ பை ஃபஸ்ட்டு செல் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லும்போது ₹114 கரெக்டுங்களா, ₹114 வாங்குறீங்க, வெறும் ₹94 விற்கிறீங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் வெறும் ₹20 தான். ஸோ கால் சைடு அதிக டெபிட் இருக்கா, புட் சைடு அதிக டெபிட் இருக்கான்னு பார்க்கணும். எந்த சைடு அதிக டெபிட் இருக்கோ மார்க்கெட் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லுது. ஸோ கால் சைடு ₹27 டெபிட் இருக்குது, புட் சைடில் வெறும் ₹20 தான் டெபிட் இருக்குது. ஸோ ₹27 டெபிட் இருக்கிற இந்த சைடு தான் மார்க்கெட் போகும். அப்படின்றதுனால ஐவியும் வந்து மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னு தான் சொல்லுது. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரெட் கால்குலேஷனும் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு தான் சொல்லுது. இது நீங்கள் எல்லா ஆப்ஷன் செயின்லையும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைரெக்ஷனுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த 3 சீக்கிரமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் அதை பின் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தாராளமாக சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.